வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரபவ வருடத்திலே சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது? சிம்ம ராசி நண்பர்களே, கேது சிம்ம ராசியிலே இருக்கிறார். ராசிக்கு 8லே சனி பகவான் இருக்கிறார். ராகுவோ 7லே நிற்கிறார். ராசிக்கு 11ல் குரு 6வது மாதம் வரை இருக்கிறார். நண்பர்களே, சிம்ம ராசியில் பல பிரச்சனைகள் இதுவரை நடந்து கொண்டு தான் இருந்தது. பல விமர்சனங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பல கஷ்டங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. இந்த சிம்ம ராசிக்கு கரெக்டாக கேது விலகுகிறார். இந்த பிரபவ ஆண்டிலே அழகாக குருவும் சரியான ஒரு வாய்ப்பை தருவார். நல்ல ஒரு வாய்ப்புகள். ராகுவும் 7ஆம் இடத்திலிருந்து கீழே வருகிறார். எனவே நண்பர்களே, கேது விலகிவிட்டாலே ஒரு பெரிய நன்மையை இந்த சிம்மராசிக்கு நாம் பார்க்கலாம். உடல் நலத்திலே சிறு சிறு கோளாறுகள் இருக்கும். அதே போல் மன விஷயத்திலே அடிக்கடி வெறுப்பு, பிரச்சனை இவைகள் இருக்கும். ஆனால் போக போக அவைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. இந்த தமிழக தேர்தல், இந்த பிரபவ ஆண்டில் சிம்மராசிக்காரர் தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதனை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்டிலே நல்ல தொழில் வருமானத்திற்கு அற்புதமான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, லாபம் நோக்கத்திலே சிம்மராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நல்ல லாபங்கள் கிடைக்கும். குழந்தை பெறுவதற்கு அற்புதமான நேரம் இந்த வாய்ப்பு. அதாவது குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரப்போகிறது. வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம் இவற்றையும் இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கண் சார்ந்த தொந்தரவு தரக்கூடிய அமைப்போ அல்லது தனது ஒரு சின்ன ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி, 2 வீலரில் போகும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும்.
அதே போல் தனது மனைவி சார்ந்த வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்ந்து மனைவி சார்ந்த வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவர்கள் வழக்கில் வெற்றி பெறும் காலம் இந்த காலம்தான் நண்பர்களே. வழக்கு சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த சிம்மராசி அன்பர்கள் முழு முதலாக இவர்கள் இந்த பிரபவ ஆண்டில் வழிபட வேண்டிய ஒரு அமைப்பு என்றால் இவர்களுடைய குருநாதரை இவர்கள் வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பழனி சென்று வருவது நன்றாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு பழனி ஒரு முறை சென்று வாருங்கள். கீழே இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரையும் அவரது குருவான போக மகரிஷியும் ஒருங்கே வணங்கக்கூடிய அற்புத ஸ்தலம்தான் பழனி. அந்த பழனி ஆண்டவனை கீழே புலிப்பாணி சித்தரை வழிபட்டுவிட்டு மேலே சென்று முருகனை வழிபட்டுவிட்டு போகரையும் வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசிக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பிறக்கும், செல்வம் சேரும், தேர்தலில் வெற்றி கிடைக்கும், எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றி நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லி வணங்கி முடிக்கும். அதே போல் இந்த ஆண்டிலே நல்ல தொழில் வருமானத்திற்கு அற்புதமான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, லாபம் நோக்கத்திலே சிம்மராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நல்ல லாபங்கள் கிடைக்கும். குழந்தை பெறுவதற்கு அற்புதமான நேரம் இந்த வாய்ப்பு. அதாவது குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரப்போகிறது. வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம் இவற்றையும் இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கண் சார்ந்த தொந்தரவு தரக்கூடிய அமைப்போ அல்லது தனது ஒரு சின்ன ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி டூ வீலரில் போகும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் தனது மனைவி சார்ந்த வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்ந்து மனைவி சார்ந்த வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவர்கள் வழக்கில் வெற்றி பெறும் காலம் இந்த காலம்தான் நண்பர்களே. வழக்கு சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த சிம்மராசி அன்பர்கள் முழு முதலாக இவர்கள் இந்த பிரபவ ஆண்டில் வழிபட வேண்டிய ஒரு அமைப்பு என்றால் இவர்களுடைய குருநாதரை இவர்கள் வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பழனி சென்று வருவது நன்றாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு பழனி ஒரு முறை சென்று வாருங்கள். கீழே இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரையும் அவரது குருவான போக மகரிஷியும் ஒருங்கே வணங்கக்கூடிய அற்புத ஸ்தலம்தான் பழனி. அந்த பழனி ஆண்டவனை கீழே புலிப்பாணி சித்தரை வழிபட்டுவிட்டு மேலே சென்று முருகனை வழிபட்டுவிட்டு போகரையும் வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசிக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பிறக்கும், செல்வம் சேரும், தேர்தலில் வெற்றி கிடைக்கும், எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றி நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லி வணங்கி முடிக்கும்.